வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 2018 ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பரில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இந்த சப்ஜெக்டில் இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்த்துருவோம். இந்த 2018 கொஸ்டின் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்ன்றதுனால டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மார்க்கு இருந்தது. அடுத்ததாக என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு பார்ப்போம். நியூமெரிக்கல் டைப், அதாவது ப்ராப்ளம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு 5 மார்க் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நியூமெரிக்கல் டைப் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 2 மார்க் இருந்தது. என்ன டாபிக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்சி சர்க்யூட், 2 போர்ட் நெட்வொர்க்ஸ், இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஸ் த யூனிட் ஆஃப். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வெபர். ஸோ வெபர் தான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், இஃப் எ கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர் ஃப்ளோஸ் ஃபார் 4 மினிட்ஸ் ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 10 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றாங்க. 4 மினிட்ஸ்க்கு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. அதாவது கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் கொடுத்துருக்காங்க I ஈக்குவல் டு 10 ஆம்பியர், டைம் கொடுத்துருக்காங்க 4 மினிட்ஸ். சரிங்களா? 4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 4 மினிட் நம்ம செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம 4 × 60 போட்டுருவோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு 240 செகண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? T ஈக்குவல் டு 240 செகண்ட்ஸ் வந்துடும். சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Q ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா I × T வரும். அதாவது கரண்ட் ஈக்குவல் டு Q டிவைட் பை T வரும். ஸோ Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I × T வரும். ஸோ I கரண்ட் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, 10 ஆம்பியர். டைம் பார்த்தீங்கன்னா 240 செகண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2400 வரும். Q ஈக்குவல் டு 2400. Q ஈக்குவல் டு 2400. இந்த சார்ஜோட யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ கூலும்ன்றதுனால 2400 கூலும் வரும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 4 2400 கூலும். அடுத்த கொஸ்டின், the voltage across 1 microfarad capacitor is 10 volt for t is lesser than 0. At t equal to 0, a 1 mega ohm resistor is connected across the capacitor terminals. Find the time constant. The voltage V of t at t equal to 1 second is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்து 10 வோல்ட் சொல்லியிருக்காங்க. ஃபார் t lesser than 0, at t equal to 0ல வந்து ஒரு 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் V of t at t equal to 1 செகண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிரும். இந்த நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு RC சர்க்யூட் இது. சரிங்களா? ஒரு ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்றதுனால இது ஒரு RC சர்க்யூட். RC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் டவு ஈக்குவல் டு R × C, அதாவது ரெசிஸ்டர் வேல்யூ இன்டு கெப்பாசிட்டர் வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வேல்யூ 1 மெகா ஓம் கொடுத்துருக்காங்க. அதனால 1 × 10⁻⁶. கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 × 10⁻⁻6. ஸோ 10⁻6 10⁻⁻6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 1 வரும். அதாவது டைம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1. டைம் கான்ஸ்டன்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்னால தான் 1 செகண்ட் வரும். ஸோ 1 செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 4 இருக்கு. இதுல இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா கேட்டுக்கிறது வோல்டேஜ் V of t at t equal to 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு RC நெட்வொர்க். ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டருக்கு 10 வோல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் at t equal to 0ல ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றாங்க சொல்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா V of t equal to V0 e⁻⁻t divided by RC. இதுல V0 பண்றதுனா இனிஷியல் வோல்டேஜ். V0ன்றது இனிஷியல் வோல்டேஜ். அந்த இனிஷியல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா T பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல T equal to 1 செகண்ட்ல தான் நம்மளுக்கு V of t கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால T யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் R ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மெகா ஓம், அது ஆல்ரெடி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 1 மைக்ரோஃபாரட் இருக்கு, 10⁻⁻6 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது 10 × e⁻−1 divided by 1 × 10⁻⁶ into 1 × 10⁻⁻6. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 10 × e⁻−1 வரும். ஸோ 10 × e⁻−1. e⁻−1 வேல்யூ பார்த்தீங்கன்னா
0.367 வரும். ஸோ 10 into 0.367 போட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3.67 வரும். சரிங்களா? 3.67 வோல்டேஜ் V of Tன்றதுனால வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அட் t equal to 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3.67 வோல்டேஜ். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1 செகண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் V of T யோட வேல்யூஸ் 3.67 வோல்டேஜ்னு பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆன 1 செகண்ட், 3.67 வோல்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், a network has 12 branches and 8 independent loops. How many nodes are there in the network? இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அதாவது B யோட வேல்யூ வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் Lன்னு ரெப்ரசென்ட் பண்றத, அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் பார்த்தீங்கன்னா L equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. How many nodes are there in the network கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட வேல்யூ, நம்பர் ஆஃப் நோட்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்ச் லூப் நோட்ஸ் இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா L equal to B minus N plus 1. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப். இது L பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லூப்ஸ், B பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், N பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா L ஓட வேல்யூ 8 கொடுத்துறாங்க, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துறாங்க, நோட்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், பிளஸ் 1 வரும். ஸோ அடுத்த நம்மளுக்கு என்னோட வேல்யூ தான் வேணும். ஸோ N equal to 13 minus 8 வரும். 13 minus 8 போட்டால் உங்களுக்கு கிடைக்கூடாது 5 வரும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வரும். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் 3ல இருக்கிற 5 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், when a uniform line charge of minus 6 microcoulomb per meter lies along the y-axis, what is the net electrical flux crossing the surface of a cube side 2 meter center at the origin? அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஆன -12 மைக்ரோகூலும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த -6 மைக்ரோகூலும் இன்டூ இந்த கியூபோட சைடான 2வை மல்டிப்ளை பண்ணும்போது டைரெக்டாக கிடைச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா -12 மைக்ரோகூலும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின், 2 identical coaxial circular coils carry the same current I but in opposite directions. The magnitude of the magnetic field B at a point on the axis midway between the coils is. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆன 0. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 identical coaxial circular coils carry the same current but in the opposite direction சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆன 0. TNEB 2018 ட்ரிபிள் கொஸ்டின் ஒரு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சப்ஜெக்ட்ல கேட்ட கடைசி கொஸ்டின் இதுதான். When port 1 of a 2-port circuit is short circuited, I1 equal to 4 I2 and V2 equal to 0.25 I2. Which of the following is true? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா போர்ட் 1 வந்து 2-port சர்க்யூட்ல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா I1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 I2ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் V2ஓட வேல்யூ 0.25 I2ன்னு சொல்லியிருக்காங்க. Which of the following is true? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா Y பேராமீட்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம 2-port நெட்வொர்க்கோட Y பேராமீட்டர்ஸ் ஈக்குவேஷன் எழுதிப்போம். I1 equal to Y11 V1 plus Y12 V2. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா I2 equal to Y21 V1 plus Y22 V2 வரும். சரிங்களா? ஸோ இதில் இனிஷியல் கண்டிஷனாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா when port 1 of 2-port circuit is short circuited, அதாவது போர்ட் 1 வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா V1ஓட வேல்யூ வந்து 0 ஆகிடும். போர்ட் 1 வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா V1ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது I1 equal to Y12 V2ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I2 equal to Y22 V2ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 ரெப்ரசென்ட் பண்ணலாம், இது ஈக்குவேஷன் 2 ரெப்ரசென்ட் பண்ணலாம். இனிஷியலாக நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா I1 equal to 4 I2ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V2 equal to 0.25 I2ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் 2 V2க்கு ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா V2 equal to 1/Y22 I2ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/Y22க்கு பதிலாக இந்த இடத்துல வந்து 0.25 இருக்கு. சரிங்களா? 0.25 இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Y22ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு Y22ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/0.25 வரும்.
1 divided by 0.25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4 வரும். ஸோ y22 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வரணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y22 ஓட வேல்யூ 0.25 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது ஆப்ஷன் வந்து வராது. அடுத்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா I1 ஈக்குவல் டு 4I2 சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது I1 divided by I2 equal to Y12 divided by Y22. இந்த V2 V2 கேன்சல் அவுட் ஆகிடும். சரிங்களா? ஈக்குவேஷன் 1லையும் V2 இருக்கு, ஈக்குவேஷன் 2லையும் V2 இருக்கு, அதனால கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ I1 ஓட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா Y12 divided by Y22 into I2ன்னு வரும். சரிங்களா? அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்தது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் 5 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 5ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y12 டிவைட் பை y22க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. சரிங்களா? 4 இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். y22 ஈக்குவல் டு 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ y12ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு y22. ஸோ y22க்கு பதிலாக நம்மளுக்கு 4 போட்டால் கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 4 16 வரும். ஸோ y12 பார்த்தீங்கன்னா வேல்யூ 16 வரும். y12 வந்து 16 இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 2. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.